வணக்கம். இன்னைக்கு நாம சுகுமாரனோட ரொம்பவே சிறப்பான நாவலான வெல்லிங்டன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஒரு ராணுவ நகரம் அது எப்படி வெறும் கதை நடக்கிற ஒரு இடமா மட்டும் இல்லாம அந்த கதையோட இதய துடிப்பாவே ஒரு உயிருள்ள கேரக்டராவே மாறுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம் வாங்க. இந்த நாவலோட முதல் வரியை பாருங்க. ஒரு கவிதை மாதிரி, ஒரு பெயிண்டிங் மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி விரியுது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, வரப்போற கதையோட அழகு, அதுல இருக்கிற வலி, பதட்டம்னு எல்லா உணர்ச்சிகளையும் இந்த ஒரே வரி நமக்குள்ள கடத்திடுது இல்லையா? இந்த நாவல் நம்ம கிட்ட கேட்கிற முக்கியமான கேள்வியே இதுதான். ஒரு இடத்துக்குன்னு ஒரு ஆன்மா இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு குரல் இருக்க முடியுமா? ஆமா, முடியும். கண்டிப்பா முடியும்னு ரொம்ப அழுத்தமா, உணர்வுபூர்வமா பதில் சொல்லுது இந்த வெல்லிங்டன் நாவல். சரி வாங்க, இந்த நாவலோட ஆணி வேர்ல இருந்தே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த நிலப்பரப்பு எப்படி வெறும் பேக்ரவுண்டா இல்லாம ஒரு உயிருள்ள சக்தியா காட்டப்பட்டிருக்குன்னு பாப்போம். இங்க சுகுமாரன் வெறுமனே ஒரு ஊரை வர்ணிக்கல. அந்த இடத்தோட குளிர நம்ம தோல் மேலையும், தேயிலையோட வாசனைய நம்ம மூச்சுலையும், அந்த மலைகளோட அமைதிய நம்ம காதலையும் உணர வைக்கிறாரு. நாம அந்த உலகத்திலேயே வாழ்ற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கறாரு. இதுதான் இந்த நாவலோட மிகப்பெரிய புதுமைனே சொல்லலாம். நிலத்தை வெறும் கதை நடக்கிற ஒரு ஸ்டேஜா பார்க்காம அதுவே ஒரு தனி சத்தையா, அதுவும் மூச்சு விடுற ஒரு உயிரா பார்க்கறது. நம்ம கதாபாத்திரங்கள் கால்ல மிதிக்கிற அந்த நிலத்துக்கே ஒரு தனிக்கதை இருந்தா மொத்த கதையும் எப்படி மாறும்னு யோசிச்சு பாருங்களேன். சரி, இந்த நிலம் இவ்ளோ உயரா இருக்குன்னா அது மேல வாழ்ற மனுஷங்களோட மனசு எப்படி துடிக்குது? வாங்க இப்ப அவங்கள பத்தி பார்க்கலாம். இது ஒரு மிலிட்டரி டவுன் தான். ஆனா கதைய முன்னாடி நகர்த்துறது துப்பாக்கிகளோ வீரர்களோ கிடையாது. ஆச்சரியமா இருக்குல்ல? மாறா பெண்களோட நிறைவேறாத ஆசைகளும் குழந்தைகளோட அப்பாவித்தனமான பார்வையும் தான் கதையோட ஒவ்வொரு இன்ச்சையும் முன்னாடி தள்ளுது. ஆண்கள் பெரும்பாலும் ஒரு நிழல் மாதிரி தான் வந்துட்டு போறாங்க. இந்த நாவல்ல வர்ற பெண்களோட போராட்டங்கள் நமக்கே சொந்தமானதா உணர வைக்கும். அவங்க வெளியே சொல்லாத துயரங்களையும், கை நழுவி போற வாழ்க்கைய அவங்க ரொம்ப அமைதியா ஏத்துக்கிறதையும் பார்க்கும்போது நம்ம மனசுலயும் ஒரு பாரம் இறங்குறத நம்மால உணர முடியும். இந்த நாவலோட உணர்ச்சிகரமான உச்சக்கட்டமே இந்த ஒப்பீடு தான் சொல்லலாம். ஒரு பக்கம் எல்லாம் தெரிஞ்ச ராமர் முன்னாடி நடந்த சீதையோட சோதனை, இன்னொரு பக்கம் எதுவுமே தெரியாத ஒரு சின்ன பையன் முன்னாடி மட்டும் நடக்கிற சகுந்தலாவோட சோதனை. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த சின்ன வித்தியாசம் இருக்கே, அது அவளோட தனிமை எவ்வளோ கொடூரமானதுன்னு நம்ம மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய வைக்குது. ஒருத்தரோட மிகப்பெரிய துயரம் யாருக்கும் தெரியாம நடக்கும்போது அதோட வலி எப்படி இருக்கும்? சரி, இந்த மேஜிக் எல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கு பின்னால இருக்கிறது ஆசிரியரோட மொழிநடை தான். அவர் வெறும் நாவலாசிரியர் மட்டும் இல்ல, அவர் ஒரு கவிஞரும் கூட. அந்த கவிஞனோட பிரஷ் தான் இந்த உலகத்துக்கு இவ்வளவு அழகா வர்ணம் தீட்டி இருக்கு. சுகுமாரனோட மொழி வெறுமனே தகவலை சொல்லல, அது உணர்வுகளை உருவாக்குது. பல மொழிகள் கலந்து வர்றது அந்த பகுதியோட உண்மையான ஆன்மாவை, அங்க வாழ மக்களோட உண்மையான குரலை நமக்கு கேட்க வைக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ கவனமா செதுக்குன ஒரு சிற்பம் மாதிரி இருக்கு. இந்த உயிருள்ள நிலமும் கவிதை மாதிரி இருக்கிற மொழியும் நமக்கு என்னதான் சொல்ல வருது? இந்த நாவலோட ஆன்மாவா இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் என்னென்ன? முதல் முக்கியமான கருத்து காலம். மெதுவா மாறிக்கிட்டே இருக்கிற இந்த நிலப்பரப்பு மாதிரியே காலமும் மெதுவா நகர்ந்து மனுஷங்க மேலையும் இடங்கள் மேலையும் தன்னோட அழியாத தடத்தை பதிச்சுக்கிட்டே இருக்கு. யோசிச்சு பார்த்தா நம்மள சுத்தியும் காலம் இப்படிதானே தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது தனிமை. இது வெறும் சோகமான உணர்ச்சி மட்டும் இல்ல. இந்த நாவல்ல அதுவே ஒரு கேரக்டர் மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள சுமந்துட்டு இருக்கிற அந்த பகிரப்படாத மௌனம் நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் எதிரொலிக்குது. கடைசியா அடையாளம். நான் யாரு? நான் இந்த இடத்தை சேர்ந்தவனா இல்ல என்னோட வேர்களை சேர்ந்தவனா? இந்த கேள்விதான் கதாபாத்திரங்களோட அடிமனசுல ஓயாம ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்வி நமக்கும் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற மாதிரி தோணுதா இல்லையா? சரி வாங்க, இவ்வளவு அற்புதமான இந்த கதை மாளிகையோட ப்ளூ பிரிண்ட்டை ஒரு தடவை பார்த்துடலாம். சுகுமாரன் இதை எவ்வளவு நுட்பமா டிசைன் பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த நாவலோட அமைப்பு ஒரு கேமரா மாதிரி தான். முதல்ல ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ல அந்த இடத்தோட வரலாற்றை பார்க்குறோம். அப்புறம் கேமரா மெதுவா ஜூம் பண்ணி அங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கைய ரொம்ப பக்கத்துல காட்டுது. கடைசியா ஒரு குழந்தையோட கண்ணுக்குள்ள புகுந்து அவனோட பார்வையில இந்த உலகத்தையே பார்க்குறோம். இது ஒரு அற்புதமான உத்தி. நிஜமான மனுஷங்களோட கதைக்குள்ளேயே அந்த மண்ணோட பூர்வகுடி கதைகளும் தெய்வங்களோட கதைகளும் ஒரு மெல்லிய நீரோட மாதிரி ஓடுது. இதனால கதை வெறும் ரியாலிட்டியா இல்லாம அந்த நிலத்தோட ஆன்பாவோட கனெக்ட் ஆகுது. காத்திலே கலந்திருக்கிற கதைகளை காது கொடுத்து கேட்கிற மாதிரி ஒரு ஃபீல். சரி, இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம். கடைசியா இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இந்த மூலக்கட்டுரை நமக்கு ஒரு அழகான அழைப்பு விடுக்குது. ஒரு பெஸ்ட் ரீடரா இருக்கணும்னா என்ன தகுதி வேணும்னு சொல்லுது. உண்மையான கதை வார்த்தைகள்ல இல்ல, வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற மௌனத்துல தான் இருக்கு. வெல்லிங்டன் நாவலை பத்தின நம்ம இந்த அலசலை முடிக்கும்போது இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். கதைகள் முடிஞ்ச பிறகும் அதோட மௌனங்கள் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதை கவனிக்க நாம தயாரா இருக்குமா?